பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுகளுக்கான செலவினங்கள் தொடர்பில் இன்று சபையில் விவாதிக்கப்பட்டது. விவாதத்தின் இறுதியில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் செலவினங்களுக்கு ஆதரவாக 88 வாக்குகளும் எதிராக 10 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இதேவேளை இன்று நடைபெற்ற விவாதத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலந்து கொண்டார். பதிவாகியுள்ள குற்றச்செயல்கள் தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது நீண்ட விளக்கம் ஒன்றை வழங்கினார். நீங்கள் எழுந்து நின்று ஒரு குற்றவாளியின் பெயரை குறிப்பிட்டால் அந்த குற்றவாளியுடன் தொடர்புடைய ஒரு அரசியல்வாதியின் பெயரை நான் கூறுவேன். அதுவே உண்மை. இது மறைக்கப்பட்ட ரகசியம் அல்ல. இதனை இன்று மக்கள் பகிரங்கமாக அறிந்துள்ளனர். இந்த குற்றவாளிகள் எவ்வாறு பலப்படுத்தப்பட்டார்கள் என்பதனை மக்கள் நன்கு அறிவார்கள். எந்த அரசியல்வாதியின் தலைமைத்துவத்தில் அவர்கள் பலமடைந்தார்கள் என்பதையும் மக்கள் நன்கு அறிவார்கள். அமரே, குழப்பமடைய வேண்டாம். நான் வந்துள்ளேன் என்று கூறும்போதே அமரே மௌனம் சாதிக்கிறார். குரல் மூலம் அவர் யார் என்பதனை அமரே புரிந்து கொள்கிறார். அவ்வாறே இந்த குற்ற கும்பல்கள் பலப்படுத்தப்பட்டன. இந்த குற்ற கும்பல்களின் அதிகரிப்பு தொடர்பில் இன்று யார் முதலை கண்ணீர் வடிக்கின்றனர்? வீரகட்டியவில் 2 பிள்ளைகள் மற்றும் குறித்த நபர் கொலை செய்யப்பட்டார். மித்தனியவில் நாம் கைது செய்தவர்களில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரும் இருக்கிறார். நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களில் 2 போலீஸ் அதிகாரிகளும் உள்ளனர். கல்கிச போலீஸ் நிலையத்தில் T56 ரக துப்பாக்கியை பறித்துக் கொண்டு சென்று பாதாள உலக குழுவினருக்கு வழங்குகின்றனர். இதற்கு அரசியல் அடைக்கலம் இருந்தது. சில போலீஸ் குழுக்களுக்கும் இந்த குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுக்களுக்கும் இடையில் தொடர்புகள் இருந்துள்ளன. அரசியல் பாதுகாப்புடன் இவை இடம்பெற்றுள்ளன. குற்றங்களை தடுக்க வேண்டிய நிறுவனங்களுடன் தொடர்புகளை பேணிய வண்ணமே நாட்டில் குற்றவாளிகள் செயற்பட்டு வருகின்றனர். ஒரு இராணுவ முகாமில் இருந்து T56 ரக 73 துப்பாக்கிகள் பாதாள உலக கும்பல்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இதுவே நாட்டின் இன்றைய நிலை. அதில் 35ஐ நாம் தற்போது கைப்பற்றியுள்ளோம். மேலும் 36ஐ கைப்பற்ற வேண்டியுள்ளது. இந்த ஆயுதங்கள் எமது காலத்தில் இவ்வாறு வெளியே செல்லவில்லை. இதற்கு முன்னர் இராணுவ முகாம்களில் இருந்து ஆயுதங்கள் வெளியே சென்ற விடயம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் இடைநடுவே கைவிடப்பட்டன. சில முன்னாள் ஜனாதிபதிகளின் மகன்களுக்கு 7 துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளன. எவ்வாறு அவர்களுக்கு இவ்வாறு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டன என்பது எனக்கு தெரியாது. அத்தோடு சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் கையளிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் எம்மால் உரிய முறையில் தகவல்களை பெற முடியாமல் இருக்கிறது. சில ஆயுதங்களை இராணுவத்திடம் கையளித்துள்ளனர். சில ஆயுதங்களை இராணுவத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதனை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். சில ஆயுதங்களை போலீசாரிடம் இருந்து பெற்றுக்கொண்டு MODக்கு வழங்கியுள்ளனர். இங்கு என்ன நடைபெற்றுள்ளது? நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் எவ்வித பொறுப்புமின்றியே இவர்கள் செயற்பட்டுள்ளனர். வெளியிலே எமக்கு நாட்டில் போலீசார் கடமையில் இருப்பதை காண்கிறோம். இராணுவம் கடமையில் இருப்பதையும் காண்கிறோம். நாட்டில் அரசியல் அதிகாரம் இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது, சட்டத்தரணிகள் உள்ளார்கள். எனினும் இதனை போன்றே நாட்டில் ஆயுதம் ஏந்திய கும்பல்களும் உள்ளன. அதற்கு ஆதரவு வழங்கும் போலீஸ் அதிகாரிகளும் உள்ளனர். அதற்கு ஆதரவு வழங்கும் இராணுவ அதிகாரிகளும் உள்ளனர். அதே போன்று அதற்கு ஆதரவு வழங்கும் நீதிமன்ற அதிகாரிகளும் உள்ளனர். அதற்கு ஆதரவு வழங்கும் சட்டத்தரணிகளும் உள்ளனர். எனவே நாட்டில் ஆட்சியை நடத்துகின்ற ஒரு அரசாங்கம் இருக்கின்ற போதிலும் அதற்கு கீழாக நாட்டில் குற்றங்களை மேற்கொள்ளும் ஒரு கட்டமைப்பும் தொடர்ந்தும் நிலவி வருகிறது. இவர்கள் அனைவரும் இந்த கும்பல்களோடு இணைந்து இந்த விடயங்களை தொடர்ந்து முன்னெடுத்து சென்றுள்ளனர். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். தேசிய மக்கள் சக்தி இந்த ஆயுதம் ஏந்திய கும்பல்களில் மோதி இந்த பிரச்சனையை நாம் முடிவுக்கு கொண்டு வருவோம். அதனை நான் உறுதியாக கூறுகிறேன். தற்போது நமக்கு ஒரு நியாயமான சந்தேகம் எழுகிறது. அண்மை காலமாக இடம்பெற்ற பல சம்பவங்களை நாம் ஆராய்ந்தோம். ஒரு சம்பவம், மித்தனியவில் ஒருவரும் அவருடைய 2 பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்டனர். 2வது விடயம், புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம். கொட்டாஞ்சேனை கொலை, உஸ்வெட்டகையாவ கொலை, கல்கிச போலீஸ் நிலையத்தில் இருந்து ஆயுதங்களை திருடி ஒரு திட்டமிட்ட குற்றத்தில் ஈடுபடும் கும்பலுக்கு வழங்கியமை. அதே போன்று இன்று இடம்பெற்றுள்ள மினுவாங்கொட சம்பவங்களை பாருங்கள். இன்று நடைபெற்ற மினுவாங்கொட சம்பவத்தை தவிர மற்ற 5 சம்பவங்களும் 5 கும்பல்களின் செயற்பாடாக இருக்கிறது. ஆயுதம் ஏந்திய இந்த குழுக்கள் ஒரே தடவையில் இவ்வாறு குற்ற செயல்களில் ஈடுபட ஆரம்பித்துள்ளனர். இது ஒரு விசேடமான நிலைமையாகும். மேலும் 2 விடயங்கள் தொடர்பில் நாம் ஆராய்ந்துள்ளோம். ஒன்று மட்டக்களப்பு. அதே போன்று வடக்கிலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறலாம். சிலர் தம்மால் வழிநடத்தக்கூடிய சில ஆயுதமேந்திய கும்பல்களை உருவாக்கியுள்ளனர். மட்டக்களப்பில் அவ்வாறான ஒரு கும்பல் இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலும் இவ்வாறான கும்பல்கள் உருவாகும் பட்சத்தில் இவை அனைத்தையும் ஒரே தடவையில் செயற்பாட்டுக்கு கொண்டு வருவதனூடாக ஏதோ ஒரு திட்டமிட்ட சதி உள்ளது என்ற விடயம் நமக்கு தெளிவாகிறது. එක විට සක්‍රියතාවයට ගෙන එම පිටපස
යම් සැලසුම් සහගත කුමන්ත්‍රණයක් තියෙනවා.